to Good Evening Canada, sponsored by Canadian தமிழர் வர்த்தக சம்மேளனம் CTCC. இன்றைக்கு May 26th and Toronto temperature 22 degrees Celsius and time now 2 p.m. இன்றைக்கு Good Evening Canada என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு let's take a look at our agenda first. First up, top of the hourல இன்றைக்கு Toronto Mayor John Tory COVID-19 vaccine updates பற்றி எங்களுக்கு கொடுத்திருந்தார். So we are going to watch that. Then in Canadian வளம் இன்றைக்கு மூணில் போய் அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஆய்வு செய்கிறதுக்கு ஒரு ஃபெடரல் ஃபண்டிங் allocate பண்ணியிருந்தார். ஸோ அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை பற்றி மினிஸ்டர் ஆஃப் இன்னோவேஷன் சயின்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி ஆஃப் கனடா François-Philippe Champagne அதை பற்றி சொல்லியிருந்தார். ஸோ we are going to also watch that. Then in our கலையரங்கம் ஒரு பேக் ஹோம் பாப் சாங் by பாபு ஜெயகாந்தன். ஸோ அந்த சாங்கையும் நாங்கள் பார்த்துட்டு தென் வழக்கம் போலவே கரன்சி வெதர் அண்ட் நியூஸ் வித் PS சுதாரணம் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இன்றைக்கு ஒரு புது மொபைல் லான்ச் வேக்ஸ்.to என்ற ஒரு ப்ரோக்ராம் லான்ச் பண்ணப்பட்டது கேம்பெயின். ஸோ இந்த கேம்பெயினில் என்னென்றால் நீங்கள் வேக்சின் இன்ஃபர்மேஷன்ஸை பற்றி புக்கிங் அவைலபிள் அப்பாயின்மெண்ட்ஸை பற்றி உங்களோட மொபைல் ஃபோன்லேயே நீங்கள் மோர் இன்ஃபர்மேஷன்ஸ் பெற்றுக்கொள்ளலாம். ஸோ இன்றைக்கு நீங்கள் 1-833-750-0888 என்ற நம்பருக்கு நீங்கள் வேக்சின் என்று டெக்ஸ்ட் பண்ணினால் நீங்கள் எங்கெங்கே நீங்கள் வேக்சின் போட்டுக்கொள்ளலாம், புக் அவைலபிள் அப்பாயின்மெண்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குது, என்னென்ன வேக்சின்ஸ் இருக்குது, அண்ட் அதை மட்டும் இல்லாமல் ஒரு வாய்ஸ் மெசேஜ் மாதிரி ஒரு ரெக்கார்டிங் நீங்கள் வேக்சின்ஸை பற்றி நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். ஸோ இதில் உங்களுக்கு ஈஸியராக உங்களோட ஃபோனுக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் வரும், இல்லாட்டிக்கு இமெயில் வரும், இல்லாட்டிக்கு வாய்ஸ் ப்ராட்காஸ்ட்டும் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம் அந்த வேக்சின்ஸ் பற்றி இன்ஃபர்மேஷனை. ஸோ இட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல். நீங்கள் வேக்சின் என்ன போடாட்டிக்கு எங்கெங்கே அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்குன்ட்டு தெரிஞ்சு கொண்டு அங்கே போய் புக் பண்ணி போடுறதுக்கு. ஸோ நான் டெக்ஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன் இந்த நம்பருக்கு. அப்படி பார்க்கல அதில் கேட்கும் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் புக் பண்ண போகிறீங்களா, இல்லாட்டிக்கு மோர் இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கொள்ள போகிறீங்களான்ட்டு. ஸோ மோர் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கொள்ள போகிறீங்கள்டா அந்த மோர் இன்ஃபர்மேஷன்ஸ் காட்டும், இல்லாட்டி அப்பாயின்மெண்ட்ஸ் புக் பண்ண போகிறீங்கள்டா எங்கெங்கே அவைலபிளாக நீங்கள் புக் பண்ணலாம் அந்த லிங்க் உங்களுக்கு ஃபோனில் காட்டும். அண்ட் இதுக்கு மேயர் ஜோன் டோரியும் சொல்லியிருந்தார் இந்த ப்ரோக்ராம் லான்ச் ஆனதுக்கு, வேக்ஸ்.to கேம்பெயின் லான்ச் ஆனதுக்கு. இட்ஸ் அ ரியலி குட் ப்ரோக்ராம். ஏனென்றால் இது நிறைய டொராண்டோனியன்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவையில் வேக்சின்ஸை புக் பண்ணுறதுக்கு. அண்ட் ஆல்சோ எங்களுக்கு ஸ்லோலி நாங்கள் ரீஓப்பனிங் பிளானுக்கும் போய் கொண்டிருக்கிறோம் June 14. ஸோ அட்லீஸ்ட் அதில் 70% ஆஃப் ஒன்டாரியன்ஸ் வேக்சின் போட்டிருக்கவனும் ஃபர்ஸ்ட் டோஸ் என்றாலும். ஸோ அதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்று சொல்லியிருந்தார். ஆஸ் வெல் அஸ் இது நிறைய ஆட்களுக்கு செகண்ட் டோஸும் இன்னும் ஏர்லியர் போடுறதுக்கு எங்கெங்கே அவைலபிளாக இருக்குது வேக்சின்ஸ் போடுறதுக்குண்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இன்னும் ஈஸியராக இருக்கும். ஸோ நாங்கள் இன்னும் கெதியாகவே ஃபுல்லி வேக்சினேட் ஆகலாம். ஸோ இட் வில் ரியலி பி ஹெல்ப்ஃபுல். ஸோ நீங்கள் அந்த நம்பருக்கு அகெயின் 1-833-750-0888 என்ற நம்பருக்கு வேக்சின் அண்டு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணால் உங்களுக்கு மோர் இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். ஸோ அதை தொடர்ந்து இன்றைக்கு மேயர் ஜோன் டோரியும் COVID-19 வேக்சின்ஸ் பற்றி அப்டேட் கொடுத்துருந்தார். ஸோ அவர் என்ன இன்றைக்கு சொல்லியிருக்கிறார்ன்றதை லெட்ஸ் வாட்ச் that. Our Team Toronto effort has now administered more than 2 million COVID-19 vaccine doses in our city. We are the first local health region in all of Canada to administer more than 2 million doses. And this is great progress. And it comes just a day after we confirmed more than 65% of eligible Toronto adults have now been vaccinated, and we achieved that a week ahead of the provincial target. Thank you to everyone involved in our vaccination efforts: city staff, public health, hospitals, healthcare partners, community health centers, community organizations, pharmacists, doctors' offices. There's a lot of people that make up the Team Toronto that is putting these achievements on the board. Their tireless work has gotten us to this point, and we know that they're out there even today getting more and more people vaccinated. And thank you to everyone who has already stepped up to get their vaccine. It's a two-way process here. We need people to give the vaccinations and organize all that goes with that, and we need people to get them. Today, we will be talking about Vax.to, our plan to further ramp up vaccine outreach efforts and make sure that we reach absolutely everyone in our city to encourage them to get vaccinated.
Before I talk a little bit about that, and it'll be expanded upon by Councillor Joe Cressy, the Chair of the Board of Health, who has had much to do with this VaxTO program, I want to just acknowledge this is Toronto Paramedic Services Week. Paramedic Services Week is a time to honor the challenging work and the responsibilities that paramedics have day in and day out in homes and in hospitals and right across the city. And of course, the paramedics that are in our service in the City of Toronto have performed extraordinary service during the course of the pandemic on the front lines every single day. Their commitment has helped us to navigate through these unprecedented times, and as we move forward, they are going to continue to be vital to our efforts in reaching all corners of the city. They've helped us in the clinics, for example. They've helped us with reaching people who are homebound. They've done a lot of things that have helped us with our overall efforts, and I want to say thank you to the paramedics for going above and beyond during this difficult time, but this is what they do all the time. And I encourage residents of the city to take some time this week to say thank you to a paramedic if you happen to come across one. As I mentioned, today the city is launching VaxTO, which is a new campaign to connect residents with COVID-19 vaccination appointments and information so that we can push our vaccination rates up above 70% and frankly as high as possible. You know, we've now done 65%. That's a commendable level to reach in a relatively short period of time, but that still leaves 35% who have not yet been vaccinated. And to push the numbers higher will be crucial in our progressing through the province's roadmap to reopening, which will rely quite heavily on vaccination levels, though not exclusively on that. I cannot stress enough, if you, like me, want to get on with reopening as soon as possible, then one of the things you have to do is to get vaccinated, or if you know someone in your close circle who hasn't been, to encourage them to do so. The vaccines will be instrumental to bringing this pandemic to an end. They will bring back normal life. They will help keep you from being infected. They will help keep you from infecting or getting infected your friends and your families and your co-workers. Welcome back to Good Evening Canada, sponsored by Canadian Tamilar Sammalanam CTCC. இப்போ டைம் 9:10 p.m. ஸோ ஜோன் டோரி சொன்ன மாதிரியே என்ன வந்து நீங்கள் வேக்சினுக்கு போட்டிருக்காட்டிக்கு உங்களோட ஃபர்ஸ்ட் டோஸை நீங்கள் மேக் ஷூர் யூ கைஸ் புக் இட் அண்ட் அதை கூடிய சீக்கிரமே போடுங்க. இப்போ as you guys know 12 வயசுக்கு மேலே இருக்கிற ஆட்களுக்கும் புக் பண்ணலாம். ஸோ உங்களோட சில்ட்ரனுக்கும் நீங்கள் என்ன புக் பண்ணாட்டிக்கு மேக் ஷூர் யூ கைஸ் புக் தேட் அண்ட் அவைகளுக்கும் கூடிய சீக்கிரமே போட்டுருங்க. ஸோ தட் அவைல் பேக் டு ஸ்கூல் போய்க்கல தே கேன் பி சேஃப் as well. ஸோ இப்போ வந்து டொரண்டோவில் அகெயின் 2 days in a row இன்றைக்கு வந்து 1100க்கு குறையத்தான் கேசஸ் இருக்குது. இன்றைக்கு வந்து 1095 கேசஸ் தான் பதிவாயிருக்கு கோவிட் கேசஸ் இன் ஒன்டாரியோ. ஸோ இட்ஸ் அ குட் நியூஸ். ஸோ இன்னுமே வந்து 1000க்கு குறைய போய் 1000க்கு கீழே இருந்தால் மோர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வந்து ஈஸ் பண்ணி இன்னும் வந்து கூடுதலாக வேறு மோர் லைக் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஈஸ் பண்ணி எங்களுக்கு இன்னுமே மோர் திங்ஸை நாங்கள் என்ஜாய் பண்ணலாம், ஓப்பனாக இருக்கும். ஸோ ஆன் தேட் நோட் இன்றைக்கு வந்து சொல்லியிருக்கிற நம் எக்ஸ்பர்ட்ஸ் அண்ட் பாலிசி மேக்கர்ஸ் அண்ட் ஸ்பெஷல் டாக்டர்ஸ் சொல்லியிருக்கணும், டாப் டாக்டர்ஸ் திருப்பி வந்து as soon as possible சில்ட்ரனுக்கு ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறது இட் வில் பி ரியலி குட் அண்ட் அவையிலுமே இப்போ நிறைய நாளாக வந்து வீட்டிலே எதுக்கினோம் அவையில் மென்டல் ஹெல்த்தும் வந்து வெளியில் போகாமல் ஸ்கூலுக்கு போகாமல் அதுவும் அஃபெக்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ நிறைய டீச்சர்ஸ் வேறு வேக்சின் போட்டுட்டோம் அண்ட் சில்ட்ரன் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவையிலும் போட தொடங்கியிருக்கணும். ஸோ இதுக்கு வந்து டாக்டர் லாரன்ஸ் லோ, அவர் வந்து மெடிக்கல் ஆஃபீஸர் ஆஃப் ஹெல்த் ஆஃப் பீல் ரீஜன். ஸோ அவர் சொல்லியிருக்கிறார் as soon as possible முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு ரீஜன்லேயும் வந்து ஸ்கூல்ஸை திருப்பி ஓப்பன் பண்ணால் that will be the best for kidsன்னு சொல்லியிருக்கிறார். பட் இட் ஆல் டிபெண்ட்ஸ். ப்ரீமியர் டாக்ஃபோர்ட் வந்து என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் இது வந்து அவர் தன்னோட ஹெல்த் எக்ஸ்பர்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணி தான் இதை வந்து டிசைட் பண்ணணும். பட் ஸ்டில் இதை வந்து அவர் டிசைட் பண்ண இயலாது. ஒவ்வொரு ரீஜனில் இருக்கிற ஸ்கூல் போர்ட்ஸ் அண்ட் ஆல்சோ அங்கே இருக்கிற ஹெல்த் ஒஃபிஷியல்ஸும் டிஸ்கஸ் பண்ணி அந்த ரீஜனில் வந்து ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறது சேஃபாக இருக்குமா, எவ்வளோ பேர் வந்து வேக்சின் போட்டுட்டணும் அண்ட் கோவிட் கேசஸ் எவ்வளோ இருக்குன்றதை எல்லாத்தையும் பார்த்து டிசைட் பண்ணித்தான் இந்த வேக்சின் போடலாம் என்று சொல்லியிருக்கிறார். ஸோ வி ஹேவ் டு சி. ஏனென்றால் ஏப்ரலில் இருந்தே ஏப்ரல் ஹாலிடேஸ் வந்த பிறகே எல்லா ஒன்டாரியோவில் எல்லா ஸ்கூல்ஸுமே வந்து ரிமோட் லேர்னிங்கில் தான் போய் கொண்டிருக்குது. ஸோ அது வந்து இப்போ எவ்வளோ இப்போ
few months it's really hard for children. அவங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் வீட்டிலே இருந்து வெளியில் போகாமல் ஆன்லைன் லேர்ன் பண்ணுறதும் நிறைய பேருக்கு வந்து அது இன்னும் கஷ்டமாக இருக்கும் அந்த ஸ்டே பண்ணி கொண்டிருக்கிற கம்ப்யூட்டரில். ஸோ we have to wait and see what happens. பட் இன்னும் ஒன்றும் கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ let's see, hoping ஜூனுக்கு மேபி ஓப்பன் ஆகலாம். ஸோ let's wait and see. So next, இந்த கோவிட் வேக்சின் அப்டேட்டை பற்றியும் அண்ட் ஆல்சோ இப்போ நிறைய எங்களுக்கு திருப்பி ஓப்பன் ஆகிருக்கு அவுட்டோர் ரிக்ரியேஷன் லைக் பேஸ்பால், கால்ஃப் இப்படி நிறைய வந்து ஓப்பன் ஆகிருக்கு. அதுக்கெல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது வந்து மேயர் Crombie, Mississauga Mayor Crombie and Brampton Mayor Patrick Brown வந்து ரொம்பவே அதை வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி அதை வந்து கேட்டிருந்த இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சில்ட்ரனுக்கு, எஸ்பெஷலி திருப்பி ஓப்பன் பண்ணால் அது வந்து அவளுக்கு மென்டல் ஹெல்த்துக்கு வந்து ஈஸியாக இருக்குமெண்டு. ஸோ இதை பற்றி மேயர் பேட்ரிக் ப்ரவுன் பிராம்ப்டன் மேயர் வந்து என்ன சொல்கிறான்றதை லெட்ஸ் வாட்ச் that. I want to start off by speaking about outdoor amenities. I wanted to highlight that I was grateful that the province listened to our request to lift some of the restrictions that were among the most onerous in North America. And as of this weekend, we were permitted to open up our golf courses, driving ranges, soccer and other sports field, tennis, basketball course, lawn bowling, bocce, BMX and skate parks. I would note that team sports are still closed and outdoor pools are closed. So this is positive that they lifted some of the restrictions. I would love to see more of these outdoor restrictions lifted, given the fact that that has been the clear medical advice from the Ontario Science Table. But progress is good, and it was great to see these facilities so widely used this past weekend. We had all our facilities immediately opened once we were given the provincial go-ahead, and I can tell you that they were widely used because people want to be outdoors. They want to get fresh air, and so that was wonderful to see, including the last-minute correction by the province to open splash pads. With the warm weather, it just was a no-brainer, and so thank you to the provincial government to listening to that call from municipal leaders across the province, and hopefully we'll see the other restrictions on outdoor amenities lifted as well. In terms of vaccines, we've also had some great news in Peel Region. We have now passed a very impressive milestone, over 1 million doses administered across Peel. And we are rapidly approaching our interim goal of 75% of adults vaccinated over the age of 18. Currently, we sit almost at 70%. I think it's closer to 69%, but those are big numbers. And vaccines pave the way to getting back to normal. And so when you see numbers like this, it's no wonder you're seeing case counts decline so rapidly. The provincial hotspot strategy worked. Paying a focus on the hotspots allowed us to get the situation under control. For the first 2 weeks of May, we had allocations that were almost double our per capita population. I would note that there's one caveat in that good news, and that's that the hotspot strategy is over. We are now receiving for the next number of weeks below our per capita allocation, which puts a strain on Peel Public Health, but we're looking at efforts to mitigate those decreasing supply numbers. But I can tell you, during the period that we did have the focus on the hotspots, we made incredible progress in terms of vaccinating our vulnerable essential workers and really getting vaccines across the board in Peel Region. முப்பதாவது ஆண்டில் கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் புகலிடம் தந்த கனேடிய மண்ணில் தலை நிமிர்ந்து வாழ வர்த்தகத்துறையில் மிளிரும் அனைவரும் ஒன்றாக இன்றே இணைந்திடுங்கள். கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் CTCC. எதிர்காலம் எங்கள் கையில் வாழும் மண்ணை தோள் கொடுத்து வளமாக்குவோம். நிரந்தர கட்டடத்தில் புதுப்பொலிவுடன் 30வது ஆண்டில் கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் CTCC. கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம். Hi guys, welcome back to Good Evening Canada, sponsored by Canadian Tamilar Vartaga Sammalanam CTCC. So, per time 9:17 p.m.
அண்ட் மேயர் பேட்ரிக் ப்ரவுன் சொன்ன மாதிரியே வேக்சின்ஸ் டு ஒர்க். ஸோ எவ்வளோத்துக்கு நாங்கள் ஃபாஸ்ட்டாக வேக்சின் போடுறோமோ அவ்வளோத்துக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் ஈஸ் ஆகும். ஸோ ஹோப்ஃபுல்லி ஒன்டாரியோட ரோட் டு ரீஓப்பனிங் பிளான் ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 எல்லாத்துக்கும் போகணுமென்றால் மோர் பீப்புள் நீட்ஸ் டு பி வேக்சினேட்டட். அண்ட் ஹோப்ஃபுல்லி எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் டோஸை போட்டுட்டால் சூனராகவே எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட செகண்ட் டோஸையும் போடக்கூடியதாக இருக்கும். ஸோ மேக் ஷூர் யூ guys get your vaccine and we can be safe and enjoy the summer. ஸோ இதை பற்றி மிஸ்ஸிசாகா மேயரும் பானி கிராம்பியும் வேக்சின்ஸ் பற்றி அப்டேட் கொடுத்துருக்குறா. அண்ட் அங்கேயும் வந்து ரொம்பவே கோவிட்டால் அஃபெக்ட் ஆன ரீஜன் இட் வாஸ் ஹார்டஸ்ட் ஹிட். அது இப்போ வேக்சின்ஸ் எல்லாம் நிறைய பேர் போகிறபடியால் இட்ஸ் கெட்டிங் பெட்டர். ஸோ அங்கே என்ன வேக்சின் பற்றி அப்டேட் கொடுத்துருக்குறா. அண்ட் ஆல்சோ அங்கே வந்து ஃபெசிலிட்டிஸ் அவுட்டோர் ரெக்ரியேஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆனதை பற்றின்னு சொல்லியிருக்கிறா. ஸோ லெட்ஸ் see what she's saying. I hope everyone had a lovely long weekend. We had time to get outside and enjoy the great weather that we did have. I was so thankful and relieved that last week the province decided to lift restrictions on outdoor recreation, meaning that residents and families could finally play basketball, soccer, golf, tennis, baseball, pickleball, and cricket. And that they could finally make use of our BMX and skateboard parks, as well as our marinas. I want to thank the province for also adding spray pads and splash pads to the list of outdoor amenities that could open, as they weren't originally included. I heard from so many parents who told me that this was so important for them, especially with the warmer weather. The reality is that not everyone has a backyard where their children can cool off by running through the sprinkler. Many of our residents also don't have air conditioning. So this was a real equity issue for me, and along with the other mayors in the province, I strongly advocated for our spray pads and splash pads to open. I had the chance to test one of the water pumps at the spray pad at Jack Darling Park last Friday with the crew and with our great team at Parks and Recreation. And as soon as we turned on the taps, the kids flocked to the spray pad. It was really incredible to see what a magnet it was. I even ran through the water a few times myself. Adults, families, and children needed this. So thank you, Premier. Thank you sincerely to the province for allowing us to open up many of the outdoor recreational amenities. On the vaccine front, we've reached an incredible milestone here in the region of Peel. More than 1 million people have now received their first dose of the vaccine. That's close to 70% of our adult population, 18 plus. And we're on track to reaching our target of getting one dose to at least 75% of our adult population by the end of this month. That is absolutely fantastic news. We're out at this point now because of the incredible work being done by Peel Public Health, Trillium Health Partners, William Osler, and all of our community and business partners. Thank you. Thank you very much. Thank you to the doctors, the nurses, the paramedics, the firefighters, and to all of our volunteers for putting in such long hours to get people vaccinated and to protect our community. And of course, thank you to the 1 million people from across Peel region who got their vaccine. The lower case counts we're seeing and the gradual reopenings are in large part because of you, because you got the jab. If you hadn't been vaccinated yet, if you haven't been, please do so as soon as you can. The easiest way to book is peelregion.ca/COVID-19 vaccine.
உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள். நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி. Hi guys, welcome back to Good Evening Canada. Time 9:22 p.m. and 22 degrees Celsius in Toronto. So Mayor Bonnie Crombie சொன்ன மாதிரியே ஒவ்வொரு சிடிசிக்கு வந்து டிஃப்ரெண்ட் வெப்சைட்ஸ் இருக்குது. நீங்கள் போய் வேக்சினுக்கு புக் பண்ணலாம், இல்லாட்டி வந்து ப்ரொவின்ஷியல் வெப்சைட் மூலமாக புக் பண்ணலாம். ஸோ இஃப் யூ ஹேவன்ட் புக்ட் யூர் அப்பாயின்மெண்ட் ப்ளீஸ் டூ ஸோ அண்ட் கெட் யூர் வேக்சின் as soon as possible. அண்ட் நானும் பார்த்தேன் இந்த வீக்கெண்ட் வந்து நிறைய சின்ன பிள்ளைகள்லாம் ஸ்ப்ளாஷ் பேட்ஸில் விளையாடி கொண்டிருந்தவேல். ஸோ அது மாதிரியே இன்னும் வந்து எங்களுக்கு நிறைய அவுட்டோர் க்ரியேஷன்ஸ் ஓப்பன் ஆகணும்னா more people needs to be vaccinated. So let's hope more things open up after நிறைய ஆக்களை நம்ம வேக்சின் போட்ட பிறகு. ஸோ on that note, இப்போ வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் ஈஸாக போகுது இந்த சம்மரில். அண்ட் அது மாதிரி வேறு நிறைய கண்ட்ரீஸ்லேயும் வந்து நிறைய பீப்புள் வந்து வேக்சின் போட்டிருப்பினோம். ஸோ நெக்ஸ்ட் கோல் வந்து மேபி பை எண்ட் ஆஃப் திஸ் இயர் அவைகளுக்கு வந்து ஒரு வெக்கேஷன் போகிறதோ இல்லாட்டி அவையோட ஃபேமிலிஸை மீட் பண்ணுறோம், இந்தியா ஒரு ஸ்ரீலங்காவில் போய் அவையோட ஃபேமிலிஸை மீட் பண்ணுறது தான் அவையோட ஒரு கோலாக இருக்கும். இவ்வளோ ஒரு 1.5 இயர் வந்து ஒருத்தருமே ஒரு இடமும் போகாமல் ட்ராவல் பண்ணாமல் இங்கே இருக்கிறோம். ஸோ இதுக்கு வந்து நிறைய கண்ட்ரீஸ் லைக் யூரோப்பியன் யூனியன், சைனா, ஜப்பான் எல்லாமே வந்து ஒரு கோவிட் பாஸ்போர்ட் மாதிரி அந்த வேக்சின் போட்டதுக்கு ப்ரூஃபுக்கு ஒரு பாஸ்போர்ட் மாதிரி கொண்டு வர பிளான் பண்ணினோம். ஸ்டில் கனடா வந்து இன்னும் இதுக்கு பற்றி ஒன்றும் டிசைட் பண்ணல. பட் வி ஹேவ் டு வெயிட் அண்ட் சி அது வந்து இதற்கு என்ன பிளான் பண்ண போயினோம்ண்டு ஒரு பாஸ்போர்ட் மாதிரி கொண்டு வர போயினோமா இல்லையான்றது. ஸோ இந்த பாஸ்போர்ட் வந்து ஏற்கனவே இருக்கிற ஆப்பில் அந்த COVID-19 ட்ராக் பண்ணுற ஆப்பில் வந்து ஒரு டிஜிட்டல் லேயர் மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வேக்சின் போட்டிருந்தால் அதில் காட்டும் நீங்கள் வேக்சின் போட்டுருக்கிறீங்களா இல்லையான்றது. பட் த ப்ராப்ளம் வித் திஸ் இஸ் லைக் நிறைய கண்ட்ரீஸில் வந்து இதை வந்து ஒரு குளோபலி இன்டர்நேஷ்னல் சிஸ்டமாக கொண்டு வரது சரியான கஷ்டமாக தான் இருக்கும். பிகாஸ் நிறைய கண்ட்ரீஸில் வந்து டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கலாம், இல்லாட்டிக்கு இதுக்கான வசதிகள் இருக்காது. ஸோ இப்போ நீங்கள் டிபெண்டிங் ஆன் என்ன கண்ட்ரி நீங்கள் போகிறன்றதை பொறுத்து இது வந்து சில நேரம் ஹார்டராக இருக்கும். பட் ஏற்கனவே யூகேலேயும் நேஷ்னல் ஹெல்த் சர்வீஸ் ஆப்பில் வந்து போன கிழமை நிறைய ஆக்கள் அங்கே வேக்சின் போட்டபடியால் அந்த ஆப்பில் நீங்கள் வேக்சின் போட்டிருந்தால் அப்டேட் பண்ணக்கூடியதாக இருக்கும் டிஜிட்டலி. ஸோ அங்கே வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறண்டா ஈஸியராக இருக்கும். அண்ட் ஆல்சோ இதை மாதிரியே வந்து இன்டர்நேஷ்னல் ஏர் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன் அவையில் வந்து ஒரு அவையோட ஸ்மார்ட் ஃபோனில் அவையில் வந்து ஒரு கொண்டு வந்திருக்கிறோம் IATA ட்ராவல் பாஸ்ன்ட்டு. இந்த ட்ராவல் பாஸில் ஏற்கனவே இது எக்ஸிஸ்டிங்காக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கோவிட் டெஸ்ட் எடுத்திருந்தால் நீங்கள் ட்ராவல் பண்ணுற டெஸ்டினேஷனுக்கு வந்து தெரிய வரும் அங்கே வந்து உங்களோட கோவிட் டெஸ்ட்டோட ரிசல்ட்டோட போகலாமா இல்லையாண்டு. ஸோ ஏர்லைன்ஸ் சச்சஸ் குவாண்டஸ் ஏர்லைன்ஸ், ஜப்பான் ஏர்லைன்ஸ், எமிரேட்ஸ், பிரிட்டிஷ் ஏர்வேஸ் அண்ட் விர்ஜின் அட்லாண்டிக் ஏர்லைன்ஸ் எல்லாம் இதை ஏற்கனவே சைன் அப் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதுக்கு வந்து அடிஷனலாக நீங்கள் கோவிட் வேக்சின் போட்டிருந்தாலும் இவையில் வந்து ஒரு புதுசாக இன்னும் ஒரு டிஜிட்டல் லேயர் மாதிரி இதுக்கு நீங்கள் வேக்சின் போட்டுற அந்த ப்ரூஃப் வந்து இதில் ஆட் பண்ணக்கூடியதாக இருக்கும். பட் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன இதுக்கு வந்து சொல்லியிருக்கிறோம் என்றால் இது வந்து அவையில் ரெக்கமெண்ட் பண்ணல இந்த COVID-19 பாஸ்போர்ட். ஏனென்றால் நிறைய கண்ட்ரிஸுக்கு இது டிஃபிகல்ட்டிஸாக இருக்குமென்றபடியால் அண்ட் ஆல்சோ அது வந்து ஒரு ஆக்கள் இந்த ப்ரைவசியை ப்ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏனென்றால் வேக்சின் போடுறதுக்கு மற்ற ஆக்களுக்கு சில பேர் தெரிய விருப்பப்பட மாட்டோம் அவளுக்கு வேக்சின் போட்டிருக்கிறன்றது. அண்ட் ஆல்சோ இதில் வந்து அவளோட ப்ரைவசி அண்ட் அவளுக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கணும் இது காட்டுறண்டால். ஸோ எல்லாருக்குமே ஸ்மார்ட் ஃபோன் இருக்குமென்ட்டு இல்லை, சில ஆக்களுக்கு ஜஸ்ட் நார்மல் ஃபோன் தான் இருக்கும். ஸோ அதனாலேயும் அது டிஃபிகல்ட்டிஸாக இருக்கும். ஸோ வி ஹேவ் டு வெயிட் அண்ட் சி கனடா வந்து என்ன டிசைட் பண்ண மேபி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் ஈஸ் பண்ணின பிறகு அவள் என்ன டிசைட் பண்ண இந்த டிஜிட்டல் பாஸ்போர்ட் அவள் கொண்டு வர போகிறனவா கனடாவில் இல்லையான்றது வி ஹேவ் டு வெயிட் அண்ட் சி. அண்ட் ஆல்சோ ப்ரீமியர் டக்ஃபோர்டும் சொல்லியிருந்தார் நிறைய பேர் வந்து இன்டர்நேஷ்னல்லேருந்து வர்றவர்களுக்கு தான் இங்கே வந்து கோவிட் ஸ்ப்ரெட் ஆகுதுண்டு. ஸோ அதனாலே வந்து ஐடென்டிஃபை பண்ண இல்லாமல் இருக்குது இங்கேருந்து வரவில் வந்து கோவிட் ஸ்ப்ரெட் ஆகிக்கல இங்கே. ஸோ இப்படி இருந்தால் பெட்டராக இருக்கும் அவையில் வந்து வேக்சின் போட்டிருக்கணுமா இல்லையாண்டு தெரியறதுக்கு. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சி பட் Canada decides on this. So next in Good Evening Canada we are going to go to Canadian Velam. So Canadian Velathil இப்போ
நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டாக இருப்பினும் ரீசர்ச் பண்ணுறதுக்கு அவரோட ஸ்பேஸில் ரீசர்ச் பண்ணுறதுக்கு ரொபாட்டிக்ஸ் இல்லாட்டி சோலார் சிஸ்டத்தை பற்றி. ஸோ இதுக்கெல்லாமே வந்து மூணில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஃபெடரல் ஃபண்டிங் வந்து கவர்மெண்ட் அலோகேட் பண்ணியிருக்குது. ஸோ இதை பற்றி வந்து மினிஸ்டர் ஆஃப் இனோவேஷன் சயின்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி ஆஃப் கனடா ஃப்ராங்கோஃபிலிப் ஷாம்பெயின் வந்து இந்த ஃபண்டிங் அலோகேஷன்ஸை பற்றி மூணில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு அதை பற்றி சொல்லியிருந்தார். ஸோ லெட்ஸ் see what he is saying now. In 1969, when humanity first set foot on the moon, someone that I admire a lot, John F. Kennedy said, and I quote, "We chose to go to the moon, not because it is easy, but because that goal will serve to organize and measure the best of our energies and skills." He was right about that then, and his words should continue to inspire us in the next phase of space exploration. Canada's space sector, with its ecosystem of innovative researchers, scientists, engineers, and manufacturers, is a great example of the economic and social benefits that come from investing in space exploration. Today, I have the pleasure to provide a progress update on our space strategy and to announce some new investments that will take us to the moon and beyond. Since we launched Canada's space strategy in 2019, we have made significant progress as a nation, thanks to the leadership of the Canadian Space Agency and to you, Lisa, and the whole team at the Canadian Space Agency. We joined the Lunar Gateway, humanity's mission to return to the moon. We announced that Canada will remain a global leader in space robotics, with Canadian space company MDA leading the charge in building Canadarm3. Just on this project, hundreds of Canadians organizations will be involved in the design and construction of this next generation artificial intelligence enabled robotic arm. And I can say, when I was much younger, the Canadian arm has been the symbol of our presence in space and have inspired generations and generations of Canadians to think big, to be ambitious. And I'm so proud to see that we continue to be there with Canadarm number 3. We change lives for the better, especially when you need it most. We change lives by providing simple solutions. We believe in positive changes, peace of mind, and financial security. Life is for living, no matter what happens. Life 100. Protect what matters the most to you, your family, and your business. Hi guys, welcome back to Good Evening Canada, sponsored by Canadian Tamilar Vartaga Sammalanam CTCC. ஸோ நானுமே வந்து ஃபியூ மந்த்ஸ் பேக்கெல்லாம் ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து மார்ஸில் லேண்ட் பண்ணிக்கல ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும். எனக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எனக்கு அதெல்லாம் பார்க்குறதுக்கு. ஸோ அதே மாதிரி நிறைய பேருக்கு மூணுலேயும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு விருப்பமாக இருக்கும் கெனேடியன்ஸுக்கு. அண்ட் அதை பற்றி மோர் ரீசர்ச் செய்து அதை பற்றி அறிகிறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த ஃபண்டிங் will surely help them யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் என்ஜினியர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இட்ஸ் a good thing. ஸோ அதை பற்றி மினிஸ்டர் ஆஃப் இனோவேஷன் சயின்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி ஆஃப் கனடா François-Philippe சொல்லியிருந்தார் ஷாம்பெயின். ஸோ இந்த ஃபண்டிங் ஃபியூச்சரில் it will be really helpful to a lot of people. ஸோ நெக்ஸ்ட் இப்போ நாங்கள் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் ஈஸ் ஆகி கொஞ்சம் பேக் டு நார்மல்
டுவர்ட்ஸ் தட் போய்கொண்டிருக்கிறோம். ஸோ மேபி என்ன ஒரு சம் மந்த்ஸில் மேபி ஃபால் வின்டரில் வந்து எல்லாமே பேக் டு நார்மல். ஆனால் கெனேடியன்ஸுக்கு வந்து அது எப்படி ஃபீல் ஆகும்ன்ற ஒரு சர்வே செஞ்சுருக்குறோம். ஸோ அந்த சர்வேல என்ன தெரிய வந்திருக்கு என்றால் மோர் தென் 50% அரௌண்ட் 52 விதமான கெனேடியன்ஸ் வந்து அது திருப்பி பேக் டு நார்மல் போகிறதுக்கு பயப்படணும். they are feeling very anxious about it. இதில் வந்து சர்ப்ரைசிங்லி யாருக்கு ரொம்பவே ஆங்ஷியஸாக இருக்குண்டா யங் பீப்புளுக்கு தான் ஆங்ஷியஸாக இருக்குது. பிட்வீன் 18 to 24 இயர்ஸில் இருக்கிற ஆட்களுக்கு தான் ரொம்பவே ஆங்ஷியஸாக இருக்குது பேக் டு நார்மல் வந்து திருப்பி போகிறதுக்கு. மேபி இதோட ரீசன்ஸ் வந்து அவங்களுக்கு ஒர்க் ரீசன்ஸாக இருக்கலாம். பிகாஸ் நிறைய பேருக்கு சில நேரம் வேலை இல்லாமல் போயிருக்கும். ஸோ அவள் வந்து பேக் டு நார்மல் ஆனால் ஒர்க்ஸ் ஃபைண்ட் பண்ண வேணும், இல்லாட்டி அவங்களோட ஒர்க்குக்கு திருப்பி இன்பர்சனாக போக வேணும். ஸோ அது வந்து அவளுக்கு சேஃபாக சில நேரம் ஃபீல் பண்ணாமல் இருக்கலாம். அண்ட் ஆல்சோ திருப்பி பேக் டு நார்மல் ஆனால் எல்லாரோடையும் திருப்பி வந்து இருக்க வேணும், அதுவும் அவளுக்கு சேஃபாக சில நேரம் இல்லாமல் இருக்கலாம். அண்ட் ஒருவேளை மாஸ்க் இல்லாமல் இருந்தால் பக்கத்துலேயே யாராச்சும் இருந்தால் அது எங்களுக்கு சேஃபாக இருக்குமான்றது பயம் இருக்கலாம். ஸோ இதை மாதிரி வந்து இந்த விஷயங்களால் நிறைய பேர் பயப்படணும். அண்ட் ஆல்சோ பார்ட்டிஸ் எல்லாம் வச்சால் திருப்பியும் வந்து எங்களுக்கு மேபி பிடிக்காத ரிலேட்டிவை நாங்கள் வந்து இன்வைட் பண்ண வேண்டி இருக்கும் மற்றும் சில ஆட்கள் வந்து பயப்படுறதா இருக்கலாம். அண்ட் ஒன்டாரியோ, கியூபெக், சஸ்காச்சுவான்லாம் திருப்பி வந்து ரீஓப்பன் பண்ண பிளான் பண்ணுது ஸ்லோலி. பட் இப்போதைக்கு பயமாக இருக்கும். பட் மேபி வந்து நாங்கள் ரீஓப்பன் பண்ணி ஸ்லோவாக ஓப்பன் பண்ண பேக் டு நார்மல் அது வந்து எங்களுக்கு மோர் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ ஹோப்ஃபுல்லி வந்து எவ்ரிதிங் வில் பி பேக் டு நார்மல் சூன். அண்ட் ஆங்ஷியஸ் இல்லாமல் பயம் இல்லாமல் எவ்ரிதிங் வில் கோ ஸ்மூத்லி. So next we are going to go to currency. Sri Lanka and India is still higher than the currency. Sri Lanka 172 rupees போகுது and India is 60 rupees and 50 cents. So let's take a look at our currency. கனேடிய நாணய மாற்று விகிதம் மே மாதம் 26ஆம் தேதி புதன்கிழமை. இலங்கை 172 இலங்கை ரூபா, இந்தியா 60.50 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.82 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.68 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.74 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.58 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.07 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.09 சிங்கப்பூர் டாலர். கனேடிய நாணய மாற்று விகிதம் மே மாதம் 26ஆம் தேதி புதன்கிழமை. கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. Hi guys, welcome back to Good Evening Canada, sponsored by Canadian Tamil Varthaga Sammalanam CTCC. ஸோ குட் ஈவினிங் கனடாவில் வர சாட்டர்டே உங்களுக்கு கேளுங்கள் தரப்படும் ஷோ இருக்குது. ஸோ லைஃப் அண்டர் இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்கிலிருந்து ஸ்ரீதரன் துரைராஜா உங்களுக்கு வந்து லைஃப் இன்சூரன்ஸை பற்றியும் மற்றது வந்து கிரிட்டிக்கல் இல்னஸ் இன்சூரன்ஸை பற்றியும் உங்களுக்கு வந்து லைவாக ஆன்சர் பண்ண இருக்கிறார். ஸோ it will be happening from 11 AM to 12 PM மட்டும் லைவ் ஷோ போகும். ஸோ உங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் இருக்கும் லைஃப் இன்சூரன்ஸை பற்றி, எப்படி அதை எடுக்கிறது, மற்றது வந்து கிரிட்டிக்கல் இல்னஸ் இன்சூரன்ஸ் பற்றி, ஒரு கொடிய நோய் வந்தால் அதுக்கு வந்து எப்படி இன்சூரன்ஸ் எடுக்கிறன்றதை பற்றி. ஸோ நீங்கள் லைவாக கால் பண்ணலாம், இல்லாட்டி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேட்கலாம். லைவாக கால் பண்ணுறதுக்கு நம்பர் இஸ் 416-323-3304. இல்லாட்டிக்கு முதல்ல நீங்கள் உங்களுக்கு மெசேஜ் பண்ணி விடலாம் வாட்ஸ்அப்பில். அண்ட் தட் நம்பர் இஸ் 416-292-0033. ஸோ நெக்ஸ்ட் we have a beautiful song, ஒரு பேக் ஹோம் பாப் சாங் இருக்குது கரியோக்கி. இது வந்து ஏஇ மனோகரன் சாங் வச்சு பாபு ஜெயகாந்தன் அதை கரியோக்கி செஞ்சுருக்கிற ஒரு பாப் சாங் மாதிரி. ஸோ லெட்ஸ் டேக் a look at that song. மீனாட்சியின் எலிகள் பட்டாலும்
இங்கும் அங்கும் ஓடி ஓடி ஒரே குமாலம் வாழருந்து போனாலும் வம்புகளில் தாராளம் நாலு காலில் பாய்ந்து செய்யும் குறும்பு ஏராளம் தெரியாமல் அடுக்கலை ஏறும் அரிசி முதல் பருப்பு வரை டேஸ்டுமே பார்க்கும் எட்டியாச்சு ஓடி வந்தால் எகிரியே ஓடும் திழித்து பள்ளி காட்டி ஏளனம் செய்யும் மெத்தனவே படுத்து விட்டால் மீனாட்சி அம்மா சத்தம் போட்டு பாய்ந்ததுவே சுண்டலி கூட்டம் சித்தம் எல்லாம் பதறியே கத்தியவள் கலங்கியே பித்தம் ஏறி பைத்தியம் போல் ஆகிவிட்டாளே பஞ்ச பாட்டு பாடி ஆச்சு பத்தியமும் காட்டு கெஞ்சி ஹோஹோ வட்டி போட்டு சேர்த்து வச்ச நோட்டு பஞ்சு பஞ்சா போச்சு பாவம் மிஞ்சாமலே ஆச்சு பேச்சு மூச்சு இல்லாமலே ஆச்சு விழுந்தாச்சு ஆச்சி அம்மா ஹஸ்பண்ட் பென்ஷன் வாங்கி விட்டாரே அவருக்கு தான் இருந்ததெல்லாம் ஒரே ஒரு வெட்டி பீஸ் பீஸா கிழிஞ்சி வெட்டி பெட்டிக்குள்ளே போச்சு ஊட்டி போட்ட எலிகளுக்கு மெத்தையும் ஆச்சு ஆய் ஹோய் மீனாட்சியின் எலிகள் பட்டாலும் இங்கும் இங்கும் ஓடி ஓடி ஒரே குமாலம் வாழருந்து போனாலும் வம்புகளில் தாராளும் நாலு காலில் பாய்ந்து செய்யும் குறும்பு ஏறாலும் சட்னி என்றால் விழுந்தடித்து வருவாள் மாங்காய் ஊறுகாய் போதும் மலையளவு வெட்ட வெங்காய சட்னியிலும் மாங்காய் ஊறுகாயதிலும் விளையாடும் கிளிகளாலே வந்ததம்மா தொல்லை ஆட்சியம்மா பாய் ஃப்ரெண்டை தான் பார்த்திடத்தானே அடுத்தடுத்து வீட்டாரும் ஓடி வந்தாரே பாய் ஃப்ரெண்ட் முடி வெள்ளையாச்சு டையை காணவில்லை எலிகள் கொண்டு போனதாலே பாய் ஃப்ரெண்ட் ஹஸ்பண்ட் ஆனார் மீனாட்சி புறப்பட்டால் அழகு ராணி போட்டி இளமையினும் போகவில்லை ஆட்சி படு நோட்டி பொய்ப்பள்ளி இல்லை ஐயோ அழுது விட்டால் பாட்டி எலிகள் கொண்டு போனதம்மா பள்ளிலித்து காட்டி ஆய் ஹோய் மீனாட்சியின் எலிகள் பட்டாலும் இங்கும் அங்கும் ஓடி ஓடி ஒரே குமாலம் வாழருந்து போனாலும் வம்புகளில் தாராளும் நாலு காலில் பாய்ந்து செய்யும் குறும்பு ஏறாலும் ஆய் ஹோய் மீனாட்சியின் எலிகள் பட்டாலும் இங்கும் அங்கும் ஓடி ஓடி ஒரே குமாலம் வாழருந்து போனாலும் வம்புகளில் தாராளும் நாலு காலில் பாய்ந்து செய்யும் குறும்பு ஏறாலும் MP Accounting and Finance Services உங்கள் வரி தேவை வியாபார கணக்கு எதுவாயினும் திறமை அனுபவம் தேர்ச்சி பெற்ற கணக்காளர் அரி அரிஹரன் MP Accounting and Finance Services Corporate Tax Personal Tax Planning Accounting Financial Statements Business Plans அனைத்துக்கும் இந்த துறையில் அனுபவம் வாய்ந்தவர் அரி அரிஹரன் Chartered Professional Accountant ஸ்காப்ரோவிலே பிரிமிலியன் ப்ரோக்ரஸ் சந்திப்பில் MP Accounting and Finance Services 416-293-1616 அல்லது www.aricpa.ca என்ற இணையத்தில் விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். Hi guys, welcome back. ஸோ அந்த சாங்கை கேட்கும் போதே ரொம்ப ஹாப்பி அண்ட் பாசிட்டிவ் வைப்ஸ் தந்துச்சுது. ஸோ அதை அவர்கிட்ட பாபு ஜெயகாந்தன்ற சாங்ஸ் யூடியூப்பில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அங்கே போய் யூ கைஸ் கேன் வாட்ச் ஹிஸ் சாங்ஸ். அண்ட் அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் கேனடாவில் இருக்கிறீங்க. ஸோ உங்களோட சாங்ஸ் டான்ஸ் வீடியோஸை யூ கைஸ் கேன் சென்ட் இட் டு அஸ். அண்ட் நாங்கள் வந்து எங்களோட கலையரங்கத்தில் அதை வந்து ப்ளே பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் மொன்ட்ரியாலில் இப்போ வந்து கேசஸ் ரொம்பவே லோவாக இருந்தாலும் 100க்கு கீழே மொன்ட்ரியாலில் கேசஸ் இருந்தாலுமே கோவிட் கேசஸ் ஸ்டில் மொன்ட்ரியாலில் பப்ளிக் ஹெல்த் டைரக்டர் மொன்ட்ரியாலில் இருக்கிற பீப்புளை வந்து ஸ்டில் பப்ளிக் ஹெல்த் கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ண சொல்லி பிகாஸ் இப்போ போன லாங் வீக்கெண்ட் வந்தது. ஸோ அதனால் சில பேர் மீட் அப் பண்ணியிருக்கலாம். ஸோ இன்னும் கொஞ்ச நாளில்
கேசஸ் வந்து கூட ஆகலாம் திருப்பி. ஸோ அதை வந்து ப்ரிகாஷஸாக நீங்கள் இன்னுமே பப்ளிக் ஹெல்த் கைட்லைன்ஸை வந்து ஃபாலோ பண்ணி மேக் ஷூர் நீங்கள் மாஸ்க் போட்டு ஃபிசிக்கல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண சொல்கிறேன். அண்ட் ஆல்சோ அங்கே வந்து இப்போ கம்யூனிட்டி செட்டிங்ஸில் கூட வந்து அவுட் பிரேக்ஸ் ஆகுது. இப்போ ஸ்கூல் ஒர்க் பிளேசஸில் வந்து நிறைய முந்தி இருந்தது அவுட் பிரேக்ஸ். பட் இப்போ அங்கே இல்லாட்டிக்குமே கம்யூனிட்டி செட்டிங்ஸ் லைக் பார்க்ஸ் எஸ்பெஷலியில் தான் கூட அவுட் பிரேக்ஸ் ஆகி கொண்டிருக்குது. ஸோ அங்கேயும் நீங்கள் போகிறீங்கள் என்றால் மேக் ஷூர் நீங்கள் மாஸ்க் போட்டு ஃபிசிக்கல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி கவனமாக இருக்க சொல்லி. அண்ட் வார ஃப்ரைடே வந்து மொன்ட்ரியாலில் வந்து கியூபெக்கில் லிஃப்ட் ஆகுது கர்ஃப்யூ. ஸோ அதுக்கு வந்து விச் மீன்ஸ் பேடியோஸ் திருப்பி ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்கு வந்து அவள் சொல்லியிருந்தா நீங்கள் மேக் ஷூர் நீங்கள் ஃபுட் ஒருத்தரோடையும் ஷேர் பண்ணாமல் சேஃபாக இருக்கிறீங்கள்ட்டு. ஸோ அந்த டிரான்ஸ்மிட் பண்ணாமல் கோவிட்டை ப்ரிகாஷஸாக சேஃபாக இருங்கோன்ட்டு. அண்ட் ப்ரீமியர் ஃப்ராங்கோ லெகுவும் சொல்லியிருந்தார் இந்த ஜூன் 7th டைரர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கிற ரெட் ஜோனில் இருக்கிற ரீஜன்ஸையும் வந்து கொஞ்சம் ஈஸ் பண்ணி திருப்பி ஓப்பன் பண்ண சொல்லி. ஸோ தட் மீன்ஸ் இன் பர்சன் டைனிங் இருக்கும் அண்ட் ஜிம்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணுறதுக்கு இருக்கும். பட் அதுக்கு வந்து டாக்டர் மெலனியா டோரன் வந்து ஒரு டேட் சொல்லல, ஜூன் 7th அண்ட் ஒரு டேட் சொல்லல. அவள் சொல்லியிருந்தால் வி ஹாவ் டு வெயிட் அண்ட் சி எவ்வளோ ஆக்கள் வேக்சின் போடணும் அண்ட் என்ன மாதிரி கோவிட் கேசஸ் இருக்குன்றதை பொறுத்து தான் நாங்கள் அதை டிசைட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தா. ஆன் தட் நோட் மொன்ட்ரியல் வந்து ஸ்டில் கோவிட் வேக்சின் போடுறதுல கொஞ்சம் பிஹைண்டாக தான் இருக்குது மற்ற ரீஜன்ஸோட கம்பேர் பண்ணிக்கல கியூபெக்கில். ஸோ மேக் ஷூர் நீங்கள் வந்து என்ன போட்டிருக்காட்டிக்கு நீங்கள் போடுங்க அண்ட் அங்கேயும் வந்து 12 வயசுக்கு மேலே இருக்கிற பிள்ளைகளுக்கு இப்போ வேக்சின்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ மேக் ஷூர் யூ guys go and book for the vaccine. ஸோ நீங்கள் அங்கே போட்டால் உங்களுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இன்னும் ஈஸாகி you guys can enjoy as well. ஸோ நெக்ஸ்ட் we are going to go to weather. இன்றைக்கு ரொம்ப விண்டியாக இருக்குது. ஸோ நாளைக்கு வெதர் என்ன மாதிரி மேஜர் சிட்டிஸ் இன் கேனடாவில் இருக்குன்றதை let's take a look. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் மே மாதம் 27 வியாழக்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 18°C, அதி குறைந்த வெப்பநிலை 7°C. நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். ஒட்டவாவில் அதிகூடிய வெப்பநிலை 17°C, அதி குறைந்த வெப்பநிலை 4°C. நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். மான்ட்ரியலில் அதிகூடிய வெப்பநிலை 17°C, அதி குறைந்த வெப்பநிலை 5°C. நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். கல்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 21°C, அதி குறைந்த வெப்பநிலை 8°C. நாளைய நாள் சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 12°C, அதி குறைந்த வெப்பநிலை 10°C. நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் மே மாதம் 27 வியாழக்கிழமை நிலவும் காலநிலை. Hi guys, welcome back to Good Evening Canada, sponsored by Canadian தமிழர் வர்த்தக சம்மேளனம் CTCC. இப்போ டைம் 9:44 PM. நெக்ஸ்ட் இன் குட் ஈவினிங் கேனடா லாஸ்ட் போர்ஷனாக நாங்கள் கனேடிய செய்திகளுக்கு போகிறோம். கனேடிய செய்திகளோடு PS சுதாகரன். நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள் தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா IPTV, Facebook, YouTube, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்களோடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள் தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று மே மாதம் 26 புதன்கிழமை. கனடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் CTCCயின் ஆதரவில் goodevningcanada.com, தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். கோவிட் தொற்றுக்கு முன்னர் ஒரு தசாப்தத்துக்கு மேலாக தனிநபர் பாதுகாப்பு உபகரணங்களின் தட்டுப்பாடு குறித்து கனடா அறிந்திருந்தது என்று கணக்காய்வாளர் நாயகம் கரன் கோகன் தெரிவித்துள்ளார். கனடா தனது அவசர மருத்துவ கையிருப்பை எவ்வாறு நிர்வகித்தது என்பதில் சிக்கல்கள் இருப்பதை கனேடிய பொது சுகாதார அதிகாரிகள் தொற்றின் ஆரம்பத்துக்கு 10 ஆண்டுகளுக்கு மேலாக அறிந்திருந்தனர் என இன்று வெளியான அறிக்கையொன்றில் கணக்காய்வாளர் நாயகம் தெரிவித்துள்ளார்.
ஆனாலும் இந்த விடயத்தை நாட்டை தயார்படுத்த தவறிவிட்டதாகவும் பொது சுகாதார அதிகாரிகள் மீது அவர் குற்றம் சாட்டினார். கடந்த ஆண்டு விலை மதிப்பற்ற தனிப்பட்ட பாதுகாப்பு உபகரணங்களுக்கான தேவை அதிகரித்த போது கனடா தயாராக இருக்காததன் காரணம் இந்த சவாலை சரி செய்ய தவறியது என கோகன் கூறினார். தொற்றின் ஆரம்பத்தில் நாட்டின் அவசரகால உபகரணங்களை சரியான முறையில் நிர்வகிக்கவும் இயக்கவும் தேவையான சில அமைப்புகள் மற்றும் நடைமுறைகள் இருக்கவில்லை எனவும் தனது அறிக்கையில் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த சவால்கள் இருந்தபோதிலும் கனடாவின் பொது சுகாதார நிறுவனம் தொற்றின் தாக்கம் அதிகரித்ததுடன் விரைவாக செயல்பட்டது எனவும் N95 சுவாச கருவிகள், மருத்துவ ஆடைகள், சோதனை கருவிகளை மாகாணங்களுக்கும் பிரதேசங்களுக்கும் வழங்க முடிந்ததையும் கணக்காய்வாளர் நாயகம் தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கின்றார். கோவிட் தடுப்பூசி வழங்கப்பட்ட பின்னர் தொற்றுக்களின் எண்ணிக்கையில் குறைந்த விகிதங்களை கனடா காண்கிறது என கனடாவின் பொது சுகாதார நிறுவனம் இன்று தெரிவித்திருக்கிறது. கனடாவின் தடுப்பூசி வழங்கும் முயற்சி தொடரும் நிலையில் மிக சிலரே தடுப்பூசி பெற்ற பின்னர் தொற்றால் பாதிக்கப்பட்டதாக கனடாவின் பொது சுகாதார அமைப்பின் தரவுகள் சுட்டிக்காட்டுகின்றன. மே மாதம் 13ஆம் தேதி வரை முதல் தடுப்பூசி பெற்றவர்களில் 13,461 பேர் மட்டும் மீண்டும் தொற்றால் பாதிக்கப்பட்டதாக தரவுகள் பதிவாகியுள்ளன. இவற்றுள் 64% தொற்றுக்கள் முதல் தடுப்பூசி பெற்ற 14 நாட்களுக்குள் பதிவாகியுள்ளதாக தெரிய வருகிறது. ஒன்டாரியோவில் பாடசாலைகளை மீண்டும் திறப்பதற்கான பிராந்திய அணுகுமுறை சாத்தியமானது என சுகாதார அமைச்சர் இன்று தெரிவித்தார். நேரடி கற்றல் மீண்டும் ஆரம்பிக்கும் போது டக்ஃபோர்ட் அரசாங்கம் ஒரு பிராந்திய அணுகுமுறையை தேர்வு செய்வது சாத்தியமானது என சுகாதார அமைச்சர் கிறிஸ்டின் எலியட் கூறினார். அனைத்து ஒன்டாரியோ பாடசாலைகளும் ஏப்ரல் மாதத்தின் ஆரம்பத்தில் ஒரு வார இடைவெளியை தொடர்ந்து தொலைநிலை கற்றலுக்கு மாற்றப்பட்டன. ஒன்டாரியோ மாகாணம் மீண்டும் திறக்கும் திட்டத்தின் முதல் கட்டத்தை சில வார காலத்துக்குள் நுழைய திட்டமிட்டதோடு பாடசாலை ஆண்டு முடிவடையும் தருவாயில் மீண்டும் நேரடி கற்றலை ஆரம்பிக்கும் கோரிக்கைகள் அதிகரித்திருக்கின்றன. மாணவர்கள் மீண்டும் வகுப்பறைக்கு திரும்புவதற்கான அவசியத்தை மாகாணத்தின் தலைமை சுகாதார மருத்துவ அதிகாரி டேவிட் வில்லியம்ஸ் வலியுறுத்தியுள்ளார். ஆனாலும் நேரடி கல்விகள் ஆரம்பிப்பது தொற்றுக்களின் எண்ணிக்கையில் மாணவர்கள் பாதுகாப்பாக இருக்க போதுமானதாக இருக்க வேண்டும் எனவும் அமைச்சர் எலியட் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இந்த நிலையில் மாணவர்களை வகுப்பறைகளுக்கு திருப்பி அனுப்ப அரசாங்கம் முடிவு செய்தால் சில நாட்கள் அறிவிப்பு மூலம் அவர்கள் நேரில் கற்றலை மீண்டும் ஆரம்பிக்க முடியும் என்றும் இன்று ஒன்டாரியோவின் பல பாடசாலை வாரியங்கள் தெரிவித்திருக்கின்றன. ஒன்டாரியோவில் இன்று தொடர்ந்து 2வது நாளாக 1100க்கும் குறைவான கோவிட் தொற்றுக்கள் பதிவாகியுள்ளது. இன்று 1095 தொற்றுக்களை சுகாதார அதிகாரிகள் பதிவு செய்திருக்கின்றார்கள். இன்று 23 மரணங்களும் ஒன்டாரியோவில் பதிவாகியுள்ளது. நேற்று 1039 தொற்றுக்கள் மாத்திரம் ஒன்டாரியோவில் பதிவானது. மார்ச் மாதத்தின் ஆரம்பத்தின் பின்னர் நேற்று மிக குறைந்த தொற்றுக்கள் பதிவாகியுள்ளன. ஒன்டாரியோவின் 7 நாள் தொற்றின் சராசரி இப்போது 1622 உள்ளது. கடந்த வாரம் இந்த எண்ணிக்கை 2183 இருந்தது. ஒன்டாரியோ வைத்தியசாலைகளில் 1073 பேர் தொடர்ந்தும் தொற்றின் காரணமாக அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். இவர்களில் 672 பேர் அவசர சிகிச்சை பிரிவில் உள்ளார்கள். 469 பேர் வெண்டிலேட்டர்ஸின் உதவியுடன் சுவாசித்து வருகின்றார்கள். ஒன்டாரியோவில் இன்று காலை வரை 83,86,950 பேர் ஒரு தடுப்பூசியை பெற்றுள்ளார்கள். இவர்களில் 5,69,317 பேர் 2 தடுப்பூசிகளை பெற்றுள்ளதாக சுகாதார அதிகாரிகள் கூறியுள்ளார்கள். இன்றுடன் டொரண்டோ நகரத்தில் 20 லட்சத்துக்கும் அதிகமான தடுப்பூசிகள் வழங்கப்பட்டுள்ளதாக நகர முதல்வர் ஜோன் டோரி அறிவித்தார். கனடாவில் 20 லட்சத்துக்கும் அதிகமான தடுப்பூசிகளை வழங்கிய முதல் பொது சுகாதார பிரிவு டொரண்டோ ஆகும். பீல் பிராந்தியம் 10 லட்சத்துக்கும் அதிகமான தடுப்பூசிகளை திங்கட்கிழமை வரை வழங்கியுள்ளதாக பீல் சுகாதார மருத்துவ அதிகாரி இன்று கூறினார். கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் CTCCயின் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். குறிப்பிட்ட சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு கேளுங்கள் தரப்படும் தகவல் நிகழ்ச்சி
மருத்துவம், காப்புறுதி, வருமான வரி, வீடு வாங்குவது விற்பது, வீட்டு அடமான கடன், உளவள ஆலோசனை, வாகன காப்புறுதி, குடிவரவு மாற்றங்கள் போன்ற துறைகளில் சிறந்து விளங்கும் வல்லுநர்களை அழைத்து வந்து அவர்கள் மூலமாக உங்கள் கேள்விகளுக்கு பதில் வழங்கும் நிகழ்ச்சி கேளுங்கள் தரப்படும். சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு எதிர்பாருங்கள். Hi guys, welcome back to Good Evening Canada. Thank you PS Sudharan for Canadian செய்திகள். இப்போ டைம் 9:51 PM and again வார சாட்டர்டே உங்களுக்கு கேளுங்கள் தரப்படும் ஷோ இருக்குது. ஸோ லைஃப் அண்டர் இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்கிலிருந்து ஸ்ரீதரன் துரைராஜா உங்களோட கொஷின்ஸ் அபவுட் லைஃப் இன்சூரன்ஸ் அண்ட் கிரிட்டிக்கல் இல்னஸ் இன்சூரன்ஸை பற்றி ஆன்சர் பண்ணுவார். it will be a live show from 11 AM to 12 PM. ஸோ நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். அவருக்கு உங்களுக்கு கொஷின்ஸ் நிறைய இருக்கும் லைஃப் இன்சூரன்ஸை பற்றி, கிரிட்டிக்கல் இல்னஸ் இன்சூரன்ஸை பற்றி. ஸோ நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 416-323-3304. இல்லாட்டி நீங்கள் வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு முதல்ல மெசேஜ் பண்ணலாம் and we will also answer that as well. So WhatsApp number 416-292-0033. ஸோ இப்போ குட் ஈவினிங் கனடா நிறைவுக்கு வரப்போகிறது. இன்றைய ஷோவை ஸ்பான்சர்ட் பை கெனடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் CTCC. எல்லா வியூவர்ஸுக்கும் நன்றி. கீப் ஆன் சப்போர்ட்டிங் அஸ் அண்ட் உங்களோட ஃபீட்பேக்கை தெரிவிங்கோ. அண்ட் தேங்க்யூ டு ஆல் த ஸ்பான்சர்ஸ். அண்ட் உங்களோட பிஸ்னஸஸையும் நீங்கள் வந்து அட்வர்டைஸ் பண்ண வேணும் என்றால் யூ கைஸ் கேன் கான்டாக்ட் அஸ் அண்ட் நாங்கள் வந்து உங்களுக்கு we will get back to you. அண்ட் மீண்டும் குட் ஈவினிங் கனடா உங்களை நாளை சந்திக்கும். அன்டில் தென் நீங்கள் வந்து குட் ஈவினிங் கனடாவோட ஃபேஸ்புக், யூடியூப் மற்றும் IPTVயோடு இணைந்திருக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜெயந்தினி. நன்றி நேயர்களே.